வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே என்ன மேட்சுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோன்னா ஐசிசி மென்ஸ் T20யோட ஃபைனல் மேட்ச் இந்தியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 2 பேரும் மோத போகிறாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 29th ஜூன் நைட் 8 o'clock மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டன் ஓவல் பார்படஸில் தான். பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் 30 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க 19 தடையும், பேட்டிங் செகண்ட் பண்ணுங்க 11 தடையும் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் 160 பதிவாயிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டாஸ் ரிமைண்டர் கேப்டன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வெதர் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் ஒரு 70% வந்து மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம் ஆன் டைமில் சப்போஸ் வந்து ஷார்ட் கேமாக நடக்கலாம், அப்படி இல்லைனா மேட்ச் கேன்சல் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரை கொஞ்சம் கம்மியாகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மழை இல்லை அப்படின்னா ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகமாக பண்ணிக்கலாம். ஹெட் பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு டீம் இது வரைக்கும் 26 தடவை மோதிருக்காங்க. அதில் இந்தியா 14 தடவையும் சவுத் ஆஃப்ரிக்கா 11 தடவையுமே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலாக க்ளோஸாக போக தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டு டீமையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு 70% இந்தியாவும் ஒரு 30% சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுறதுக்குமே பாசிபிலிட்டி இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு 10+1 காம்பினேஷனில் 80%, 7+ போல் 20% நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். SL + GL டீம் ரெண்டுமே ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பாசிபிள் 11 ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ரோஹித் சர்மாவை பொறுத்தவரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டில் ஓரளவுக்கு டீசெண்டாகவே நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பட் விராட் கோலி பார்த்தீங்கன்னா ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஓரளவுக்கு டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாலும் பட் வேர்ல்டு கப்பை பொறுத்தளவுக்கு வேறு லெவலில் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்ருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் 57, 37, 92, 30, 23, 80. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 40+ அப்படின்றத ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து நம்ம ஃபேண்டஸியை பொறுத்தவரைக்கும் 50 to 60 பாயிண்ட் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது ரோஹித் சர்மா இந்த மேட்சையும் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா பவர் பிளேக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவரால் வந்து 30 to 40 ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ பவர் பிளே வரைக்கும் நின்றாலே போதும், கண்டிப்பாக 50+ இவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ரோஹித் சர்மா கண்டிப்பாக மஸ்ட் பிக் பிளேயில் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரிஸ்க் சாய்ஸில் மேபி நீங்கள் கேப்டன் வைஸ் கேம்னா கூட ட்ரை பண்ணலாம். விராட் கோலி பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காரு. பட் அகைன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. பட் ரீசெண்ட் ஃபார்ம் வச்சு போகிறப்போ ரொம்ப போராக தான் இருக்குது. ஸோ எடுக்கணுமா வேணாமா அப்படின்றத யோசிக்க வைக்கிது. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 24 ஒரு மேட்சஸ் ப்ளே பண்ணி 24 ரன்னும் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா அகேன்ஸ்டாக 12 மேட்சுக்கு 318 அடிச்சிருக்காரு. ஸோ விராட் கோலி என்னை பொறுத்தவரைக்கும் சேஃபாக போகிற எடுத்துகிட்டு போவாங்க. இல்லை நான் ஃபார்ம் வச்சு நான் வந்து எடுக்க மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ரிஷப் பண்ட் ஸோ லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தீங்கன்னா ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்ல முடியும். ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு பாயிண்ட்ஸை எடுத்து கொடுக்கல. இந்த கிரவுண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சுக்கு 20 ரன் தான் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா அகேன்ஸ்டே 8 மேட்சுக்கு 108 தான் அடிச்சிருக்காரு. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா அகேன்ஸ்டையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரபிள் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லலாம். ஸோ மேபி என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் டாப் ஆர்டர்லேயே வந்துடுறாரு அண்ட் கிளவுக்கு பண்ணுறதால மேபி வந்து ஒரு சேஃப் சாய்ஸாக யோசிக்க தோணுது. ஏன்னா ஒரு 30+ ரன் அண்ட் கேச்சிங்கில் வந்துட்டு ஒரு 2 கேட்ச் பிடிச்சா கூட பரவாயில்ல. ஸோ நமக்கு ஃபேண்டசி தானே 50 to 60 பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மேபி வந்து நீங்கள் ரிஷப் பண்ண சேஃபாக எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஆப்போசிட்டில் சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா குவிண்டன் டி காக் அண்ட் கிளாசன் வந்து கீப்பிங்கில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்கள கூட நீங்கள் பிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் இவர்கிட்ட வந்து 50+ ரன் 50+ ரன் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரீசெண்ட் ஃபார்மே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. 47, 13, 31, 6, 53. ஸோ ஒரு மேட்ச் விட்டு ஒரு மேட்ச் என்ன அடிக்கிறாரு. அப்படி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 40 to 50 அப்படின்றத ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேட்ச்மே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விடுறது ஒரு நல்ல இன்னிங்ஸ் வரலாம். ஸோ இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 53 ரன்னும் இந்த சவுத் ஆஃப்ரிக்கா அகேன்ஸ்டாக 6 மேட்ச் ப்ளே பண்ணி 343 ஆவரேஜ் பாருங்கள் 68 வச்சிருக்காரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் போத் இன்னிங்ஸ்லையுமே. ஷிவம் துபே ஸோ மிடில் ஆர்டர்ஸை பொறுத்தவரை கண்டிப்பாக வந்துட்டு அந்த பொசிஷனில் என்ன ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த ஓரளவுக்கு டீசெண்டாக ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. 28, 34 அப்படின்றது. ஸோ இந்த 34 அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அதில் 1 or 2 சிக்ஸஸ் வந்தால் கூடமே நமக்கு ஒரு 50+ பாயிண்ட் அப்படின்றது வந்துடும் அண்ட் ஒரு கேட்ச் பிடிச்சா கூட போதும். ஸோ கண்டிப்பாக 50 to 60 அப்படின்ற பாயிண்ட்டை நம்மளால் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது மேபி நீங்கள் டாப் ஆர்டரில் நம்ம சொன்ன மாதிரி ரோஹித் சர்மா அப்படி இல்லை விராட் கோலி இது மாதிரி ரிஷப் பண்ட் இது 3 பேரில் யாராவது 1, 2, 3 பேரை நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் மிடில் ஆர்டர்ஸை கூட நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம்.
இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கு 10 ரன் தான் அடிச்சிருக்காரு. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ மேபி இந்த மேட்ச் வந்து மகாராஜ் அண்ட் ஷம்ஷி ஸோ 2 குவாலிட்டி ஸ்பின்னர் இருக்காங்க. மேபி மார்க்கருமே பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி அவங்களுக்கு அகேன்ஸ்டாக இவர் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ மிடில் ஆர்டர்ஸில் கண்டிப்பாக வந்து பெரிய ஹிட் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது மேபி நீங்கள் ஷோன்வே கூட ரிஸ்க் எடுத்து நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஹார்திக் பாண்டியா ஸோ கம்பல்சரி எடுத்து தான் ஆகணும். போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. பேட்டிங்கில் இருந்தாலுமே ஒரு 30 to 40 ரன் அடிக்க முடியும். அண்ட் பவுலிங்லேயுமே விக்கெட் என்று எடுத்து கொடுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஹார்திக் பாண்டியாவை சேஃப் பிக்காக தான் பார்க்க தோணுது. ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு நிறைய கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கு 32 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா அகேன்ஸ்டாக 11 மேட்ச்சுக்கு 167 6 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஒரு 30+ ரன் அது ஒரு விக்கெட் எடுத்தால் கூட போதும். ஸோ நமக்கு அது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ரவீந்திர ஜடேஜா இந்த சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்துட்டு பேட்டிங் அண்ட் பால் இடத்துலையுமே ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியல. மீன்ஸ் புவர் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு என்னென்னா சான்ஸ் கிடைக்கல. பவுலிங்லேயுமே அந்தளவுக்கு ஓவர் கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ஜிஎல்பிக்கு தான் யோசிக்க தோணுது. மேபி நீங்கள் ஒன் சைடாக இந்தியா வின் பண்ணணும் அப்படின்னா அதில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா நீங்கள் ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு போகலாம். அக்ஷர் பட்டேல் கண்டிப்பாக மஸ்ட் பிக். ஸோ எப்போ வேணால் வந்து விக்கெட் நிறைய எடுத்து கொடுக்க முடியும். ஸோ நேற்று கூட பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்ட் இங்கிலாந்து 3 விக்கெட் எடுத்தார். ஸோ மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் அப்படின்ற எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ தாராளமாக நமக்கு ஃபேண்டசி தேவையான 40 to 50 பாயிண்ட் என்று இவரால் தாராளமாக எடுத்து கொடுக்க முடியும். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது சேஃப் பிக்கு தான். அண்ட் இந்த கேர்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சஸ் ப்ளே பண்ணி 12 ரன் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்கா அகேன்ஸ்டாக 10 மேட்ச்சுக்கு 44 ரன் 6 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக அக்ஷர் பட்டேல் ட்ரம் கார்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் நீங்கள் ரிஸ்க் எடுத்து இவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பும்ரா, ஹர்ஷிப் சிங், குல்தீப் யாதவ் ஸோ இந்த 3 பேருமே நீங்கள் உங்கள் டீமில் ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஸோ தாராளமாக கேப்டன் வைஸ் கேப்டன் 3 பேருமே போத் இன்னிங்ஸ்லையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹர்ஷிப் சிங்கை பொறுத்தளவுக்கு பவுலிங் ஃபர்ஸ்ட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மற்ற 2 பேருமே நீங்கள் வந்து பவுலிங் செகண்ட் ஆர் பவுலிங் ஃபர்ஸ்ட் எதில் வேணால் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்பிரீத் பும்ராவை பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கு 3 விக்கெட் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 2 மேட்ச்சுக்கு 1 விக்கெட். ஹர்ஷிப் சிங் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச் விக்கெட். போன மேட்ச் மட்டும் தான் விக்கெட்லெஸ்ஸாக இருந்தார். அவருமே பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்கா 5 மேட்ச்சுக்கு 8 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் குல்தீப் யாதவ் ஸோ ப்ளே பண்ண மேட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா விக்கெட். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுமே விக்கெட்ன்றது இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் 2 விக்கெட் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 2 மேட்ச்சுக்கு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பாருங்கள், அதனால தான் சொல்கிறேன் இந்த 3 பேருமே நீங்கள் மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஸோ தாராளமாக நீங்கள் உங்கள் டீமில் எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட பாசிபிள் 11 குவிண்டன் டி காக் அண்ட் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் 2 பேர் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா பாலுமே அடிச்சு தான் ஆசைப்படுவாங்க. அப்படி பார்க்கும்போது இனிஷியல் விக்கெட்டும் போகலாம், இல்லை ஸ்கோருமே பண்ணலாம். ஸோ இவங்க 2 பேர் எப்போ ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்றது யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ சேஃபாக போகிறப்ப குவிண்டன் டி காக் போகலாம். ஏன்னா கிளவுக்கு பண்ணுறதால அதுலேயுமே ஒரு பாயிண்ட் எடுத்துக்க முடியும். அண்ட் பவர் பிளேலே பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 ரன் அடித்தா கூட போதும், நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ரீசா ஹென்ட்ரிக்ஸை பொறுத்தவரைக்கும் பேட்டிங்கில் மட்டும் தான் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். மேபி கேச்சிங் 1 or 2 கேட்ச் பிடிக்கலாம், அவ்வளோதான். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இந்த 2 பேருமே கொஞ்சம் ரிஸ்க் சாய்ஸ் தான். ஸோ ஸ்மால் லீக் போகிறப்போ குவிண்டன் டி காக் எடுத்துக்கோங்க. ரீசா ஹென்ட்ரிக்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு, இல்லை குவிண்டன் டி காக் அண்ட் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் பேட்டிங் செகண்ட் பண்ணாங்கன்னா மேபி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். டாப் ஆர்டராக கூட ஓரளவுக்கு இன்னிங்ஸை பெருசாக எடுத்துகிட்டு போக முடியும். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2 பேருமே ரிஸ்க் தான். ஸோ தாராளமாக நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு மிடில் ஆர்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். மார்க்ரம் ஸோ இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு மஸ்ட் வின் அப்படின்ற 2 டீமே வந்து கண்டிப்பாக வின் பண்ணுறது தான் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது மேபி மார்க்ரம் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இன்னிங்ஸை கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போனாலும் பெரிய இன்னிங்ஸ் விளாட முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் மார்க்ரம் அதெல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் மேபி 1 or 2 ஓவர் கூடமே பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளே பண்ண எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது சேஃப் சாய்ஸை தான் மார்க்ரம் யோசிக்க தோணுது. இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணது கிடையாது. பட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக 5 மேட்ச்சுக்கு 165 ஒரு விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. கிளாசன் ஸோ ஆவரேஜாக 20+ அப்படின்றதான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே. ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. பட் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது, லைக் விராட் கோலி மாதிரி. இவருமே இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணது கிடையாது. அண்ட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக 8 மேட்ச் 222 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ கிளாஸனை பொறுத்தவரைக்கும் ஒரு 50% நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். மேபி பேட்டிங் ஃபஸ்ட்டு போனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மில்லர் ஸோ எப்பயும் சொல்கிற மாதிரி தான், இனிஷியலாக வந்து விக்கெட் விழுந்துச்சுன்னா இவர்கிட்ட ஒரு நல்ல இன்னிங்ஸ் வரும். அப்படி இல்லைனா இவருமே ஃப்ளாப் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் மட்டும் பர்டிகுலராக டாப் ஆர்டர் விக்கெட்டை விடுவாங்க அப்படின்ற மாதிரி போனீங்கன்னா அந்த டைமில் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்டப்ஸ் ஸோ இவர்கிட்ட மேபி இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பெரிய இன்னிங்ஸை எடுத்துகிட்டு போக முடியும், லைக் மார்க்கிற மாதிரி.
ஸோ ஸ்டெப்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் போத் இன்னிங்ஸுமே இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா விக்கெட் விழுந்தாலும் விழலனாலும் இவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நல்ல பெரிய இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய பிளேயர். அது மட்டும் இல்லாமல் கேச்சிங் பொசிஷனில் இருக்கார். ஸோ மேட்ச்சுக்கு 2 கேட்ச் 3 கேட்ச் பிடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ். ஸோ கண்டிப்பாக ஸ்டெப்ஸை நீங்கள் தாராளமாக போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 7+4 காம்பினேஷனில் போகிறப்ப மோஸ்ட்லி நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. 10+1 மோஸ்ட்லி ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா பவுலர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மேட்ச்சை நீங்கள் உங்களோட ரிஸ்க் எடுத்து தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜான்சன் இனிஷியலாகவே பார்த்தீங்கன்னா 2 to 3 ஓவர் பவுல் பண்ணிடுறாரு. ஸோ விக்கெட் எடுத்தாங்கன்னா கண்டினியூ பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா மேபி 2 ஓவரோட ட்ராப் பண்ணிடுறாங்க. ஸோ ஜான்சனை பொறுத்தவரைக்கும் இனிஷியலாக விக்கெட்டை எடுத்து கொடுக்க முடியும். பார்ப்போம். பட் இந்தியாவுக்கு அங்கேஸ்ட்டு எப்படி விக்கெட் எடுக்க போகிறேன்னு. ஸோ ஜான்சன் பவுலிங் ஃபர்ஸ்ட்னா ட்ரை பண்ணுங்கள். பவுலிங் செகண்டாக மேபி நீங்கள் வந்துட்டு ஸ்பின்னர்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். மகாராஜ் ஸோ ப்ளே பண்ண மேட்ச் எல்லாமே விக்கெட் எடுத்துருக்காரு. பட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தா 12 மேட்ச் 8 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் இவர்கிட்ட என்ன ஒரு அட்வான்டேஜ்னா கேச்சிங் பொசிஷனில் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் இருந்தாலுமே டீசெண்டாக வந்து ஒரு 20 to 30 ரன் எடுத்து கொடுக்க முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது ஸோ கண்டிப்பாக மகாராஜா ட்ரை பண்ணலாம் தான் யோசிக்க தோணுது. பட் விக்கெட்டை மட்டும் எந்த அளவுக்கு எடுக்க முடியும் அப்படின்ட்டு தெரியல. மேபி ஒரு விக்கெட் எடுக்கலாம். ஸோ மகாராஜா பொறுத்தளவுக்கு மேபி பவுலிங் ஃபர்ஸ்ட்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆண்ட்ரே நர்ஜா ஸோ மினிமம் 1 விக்கெட் கேரண்டியாக எடுத்து கொடுப்பாரு, அது சொல்லலாம். பட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக எந்த அளவுக்கு விக்கெட் எடுக்க முடியும் அப்படின்றது தெரியல. ஏன்னா நிறைய இந்தியன் டீமுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணியிருக்காரு ஐபிஎல் எல்லாத்துலேயுமே. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ எப்படி பவுல் பண்ணுறன்றதை. ஸோ அதேமாரி ஸ்பீடு ஸோ அந்த ஸ்பீடு பார்க்கும்போது மேபி சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா அண்ட் ரிஷப் பண்ட் இவங்களாம் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நாக்கியா பொறுத்தவரைக்கும் மேபி ஒரு விக்கெட் அப்படின்றத கேரண்டியாக எடுத்து கொடுக்கலாம். அதுக்கு மேலே விக்கெட் எடுக்குமா அப்படின்றது தெரியல. ஸோ பவுலிங் ஃபர்ஸ்ட்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங் செகண்டாக நீங்கள் ஸ்பின்னருக்கு போகலாம். ரபாடா மஸ்ட் பிக். ஸோ எல்லா மேட்சுமே வந்து விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக 12 மேட்ச் ப்ளே பண்ணி 8 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரௌண்டில் ப்ளே பண்ணது கிடையாது. பட் ரபாடாவுமே பேட்டிங் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடுவார். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் ரபாடா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த மேட்ச் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்தியா வின் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி 70% இருக்குது. ஒரு 30% மட்டும் தான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் டைமில் பார்ப்போம். யார் பேட்டிங் ஃபர்ஸ்ட், யார் பேட்டிங் செகண்ட்ன்றது அதை பேஸ் பண்ணி டீமை நம்ம கொடுப்போம். ஷம்ஷி ஸோ வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. பட் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஸ்பின்னர்ஸ் நல்லா விளையாடுவாங்க. அப்படி பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு விக்கெட் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் தெரியல. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நாக்கியா, ரபாடா அண்ட் ஷம்சி, மகாராஜ் இவங்க எல்லாருமே வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அந்தளவுக்கு விக்கெட் எடுக்கல. ஏன்னா இந்தியா வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே ப்ளே பண்ணுவாங்க ஸ்பின்னர்ஸை. அண்ட் ஃபாஸ்ட் பவுலருமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணுவாங்க. அதனால தான் வந்து அதிகமாக விக்கெட்டை விட்டது கிடையாது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி இந்தியா வின் பண்ணுறது பாசிபிலிட்டி தான் ஹையாக இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ அதெல்லாம் பார்ப்போம் ஆன் டைமில். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்மால் லீக்கில் யாரை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, பும்ரா, டிகாக் அண்ட் ஹர்திக் பாண்டியா இவங்களாம் வந்து சேஃப் சாய்ஸ் ஆகும். கொஞ்சம் ரிஸ்கியாக பார்ப்போம் அப்படின்னா ரபாடா, குல்தீப் யாதவ், சூரியகுமார் யாதவ் அண்ட் ஹைடம் ஆக்ரம் இவங்களாம் வந்து நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஸ்மால் லீக்லையும் அண்ட் ஜிஎல்லையுமே நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எல் டைம் பார்ப்போம். ஸ்மால் லீகில் நான் ஹர்திக் பாண்டியா கேப்டனாகவும் பும்ரா வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் குல்தீப் யாதவ் அண்ட் ரோஹித் சர்மா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை இன்னும் ரிஸ்கியாக போனால் நீங்கள் டிகாவுக்குமே கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 10+1 காம்பினேஷனில் டீம் கொடுத்துருக்கும். ஸோ இதில் நீங்கள் 1 or 2 சேஞ்ச் பண்ணிக்கலாம், 1 டீமே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7+4 காம்பினேஷன். ஸோ இதில் வந்து கிளாஸ்ன்னு எடுத்திருக்கும். மற்றபடி வந்து ஆல்மோஸ்ட் வந்து 10+1 காம்பினேஷன் அக்செப்டபிள் மார்க்கரம் எடுத்திருக்கோம். வேறு ஒன்றும் கிடையாது. கிளாஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஎல் டீம் 1 ரோஹித் சர்மா கேப்டன் அண்ட் குல்தீப் யாதவ் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஜிஎல் டீம் 2, ஜிஎல் டீம் 3, ஜிஎல் டீம் 4, ஜிஎல் டீம் 5 அண்ட் ஜிஎல் டீம் 6. ஸோ இது எல்லாமே வந்து என்னோடய ப்ரொடெக்ஷனை பேஸ் பண்ணி நான் டீம் கொடுத்துருக்கேன், நாலேஜ் பேஸ் பண்ணி. இதில் நீங்கள் 1 or 2 சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் 1 டீம் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.